கார்த்திகை மாதம்னாலே விசேஷம் தாங்க. அருமையான கிளைமேட்டு. இந்த கார்த்திகை மாதத்தில் ஆண் பனை மரங்கள் பூ பூக்கும் இல்லையா, அந்த பூக்கள் காய்ந்த பிறகு அதை பறிச்சுக்கிட்டு வந்து நம்ம அந்த கூக்கான்னு சொல்லுவாங்க, அதை வந்துட்டு மூட்டம் போட்டு சுட்டு நம்ம வந்துட்டு ஒரு கார்த்திகை செஞ்சு பயன்படுத்துவோம். அப்போது நம்மளை சுற்றி நெருப்பாக பறக்கும். அதை பார்க்க அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஒவ்வொருத்தரும் கிராமத்தில் வாழ்ந்த காலகட்டத்தில் இதை வந்து நம்ம செஞ்சுருப்போம். கிராமத்தில் மட்டும் இல்லாமல் சிட்டியில் கூட அதை செஞ்சு ஒரு பொது வெளியில், அதாவது ஒரு கிரவுண்டு மாதிரி இருக்கிற இடங்களில் எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத விளக்கிறது தான் இந்த காணொலி. வணக்கம், இது தாய் தமிழ் அகராதி. நான் உங்கள் தேசமுத்து பிரபாகரன். நம்ம இப்போ அந்த காற்று எப்படி சுற்றுறது அப்படின்னு பார்க்கலாமா? வாங்க. 5 வருடங்களை கடந்த எந்த ஒரு மரமும் அது கொடுக்கும் பலனின் அடிப்படையில் 15,20,000 மதிப்புடையது அப்படின்னு தாவரவியல் அறிஞர் மாத்தூர் அவர்கள் சொல்கிறாங்கங்க. அதாவது இந்த மரங்கள் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு மனிதனும் 15,20,000 கடன்பட்டவனாக இருக்கிறோம். எல்லா மரத்துக்கும் எல்லா கடனும் திருப்பி கேட்டுது அப்படின்னா நம்மளாம் எங்கே போகணும்னு முடிவு பண்ணிங்க. அந்த வகையில் இந்த பனை மரங்கள் முதல் லிஸ்ட்டில் இருக்குதுங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஆண் பனைமரம். ஆண் பனைமரங்கள் பூக்கள் வைக்கும். அந்த பூக்கள் வச்சு பூக்கள் உதிர்ந்த அப்புறம் அந்த மீதி இருக்கிற கதிர் இருக்கு இல்லையா, அது காஞ்சி போனாதான் அதை வச்சு தான் நம்ம கார்த்திகை செய்ய போகிறோம். ஆண் பனை மரங்கள் பூ பூத்து அது காற்றின் மூலமாகவோ இல்லை பூச்சிகளின் மூலமாகவோ இனப்பெருக்கம் நடந்து தான் பெண் பனை மரங்கள் வந்து நுங்கு அதெல்லாம் வந்து நமக்கு தருது. இப்படி இந்த காய்ந்த பனங்கதிர்களை தீபம் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம வந்து கலெக்ட் பண்ணி கிராமத்தில் வந்துட்டு மூட்டம் போட்டு சுடுவோம். அதாவது இந்த சவுக்கெல்லாம் சுடுவாங்க, விறகு கறிக்கட்டை சுடுவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி சுடுவாங்க. ஆனால் அது மாதிரி இப்போ நம்மளால் சுட முடியாது அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து அடுப்புலேயே தான் சுட்டுக்கிறோம். இப்படி நம்ம சேகரித்த இந்த காய்ந்த ஆண் பனை கதிர்களை நம்ம வந்துட்டு கேஸ் அடுப்புலையோ இல்லை விறகு அடுப்புலையோ சுட்டுக்கலாம். முழுமையாக சுடணும்னு அவசியம் இல்லை. அதாவது ஃபுல்லாக சாம்பலாகிடக்கூடாது. ஒரு 70% சுட்டோம்னா போதும். அதனுடைய நடுப்பகுதி வேகணும்னு அவசியம் இல்லை. மேல் பகுதி மட்டும் வெந்து கரியானா போதும். அந்த மேல் பகுதி மட்டும்தான் நல்ல பொறி தரும். அதனுடைய அடிப்பகுதி, அதாவது உள்பகுதியாக இருக்குது இல்லையா, அந்த தண்டை வந்து நம்ம பயன்படுத்த போகிறது இல்லை. இப்படி நம்ம கரியாக சுட்டு எடுத்த அப்புறம் அதை வந்துட்டு ஆறுன அப்புறம் நம்ம கைகளாலேயே உதுத்துக்கலாம். அப்படி கைகளால் உதுக்கிறது சிரமம் அப்படின்னு நினைக்கிறவங்க சுத்தியில கொஞ்சம் அப்படியே மேலே தட்டினீங்க அப்படின்னா உதிர்ந்துடும். உதிர்ந்த அப்புறம் அந்த மேலே இருக்கிற பொறி செய்யக்கூடிய துகள்கள் வந்து நமக்கு கிடைச்சிடும். அது நடுவில் இருக்கிற பகுதியை நம்ம பயன்படுத்தக்கூடாது, தூக்கி போட்டுடணும். இப்படி செய்யறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இதுக்கு முன்னாடியே நல்லா காஞ்ச அந்த கதிர்களை எடுத்துக்கிட்டோம்னா நம்ம கைகளால் உதுக்க முடியும். இல்லைனா அதையும் சுத்தியால் வந்துட்டு லைட்டாக தட்டினோம்னா நஞ்சிரும். அதுக்கப்புறம் அதை கைகளால் உதுத்து அதை வந்துட்டு ஒரு சட்டி, அதாவது அடி கனமான சட்டியில் போட்டு நீங்கள் வறுத்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஒரு சட்டன் ஸ்டேஜில் அது வந்துட்டு கறி ஆகிடும். நிறைய புகை வரும். எக்ஸாஸ்ட் போட்டுங்க, வீடு ஃபுல்லாக புகையாயிடும். இல்லைனா வெளியில் வச்சு செய்யுங்க. அப்படி கறி ஆயிடுச்சு அப்படின்னா அதை எடுத்து ஆறுன அப்புறம் நம்ம பயன்படுத்திக்கலாம். அந்த கறியை அப்படியே பயன்படுத்த முடியாது, ஏன்னா பெரிய பெரிய துகள்களாக இருக்கும். நம்ம மேலும் அதை பக்குவமாக கொஞ்சம் பொடி பண்ணணும். அந்த பொடியாக இருந்தால் தான் நமக்கு வந்துட்டு தீப்பொறி வந்து நல்லா வரும். பெருசு பெருசாக இருந்தது அப்படின்னா தீப்பொறி வர்றதுக்கு ரொம்ப டைம் ஆகும். அப்படியே தீப்பொறி வந்தாலும் அந்த பொறிகள் வந்து பறக்கும்போது நமக்கு மேலே பட்டு காயத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது. அதனால ரொம்ப பொடியாக நுணுக்கிக்கணும். இப்படி நம்ம செஞ்ச துகள்களை வீட்டில் இருக்கிற ஒரு பழைய துணியை எடுத்து சைஸாக கட் பண்ணி அதில் நீங்கள் பார்க்குற மாதிரி பரப்பி ஒரு மூட்டை போல் கட்டிக்கணும். அந்த மூட்டை பிரிஞ்சிடாமல் இருக்க ஒரு துணியை கிழிச்சு நூல் போல் கட்டணும். எது கட்டுறதா இருந்தாலும் சரி, அது எளிதில் எரிந்து போகிற பொருள்களாக இருக்கணும். இப்போ மூட்டைகள்லாம் பக்காவாக தயாராகிடுச்சு. இதை வச்சு கட்டுறதுக்கு ஒரு கருக்கு மட்டை நமக்கு தேவை. அதை வெட்டலாம் வாங்க. இந்த கருக்கு மட்டைகளை வெட்டும் போது ரொம்ப கவனமாக வெட்டணும். ஏன்னா கத்தி கொண்டு உள்ளே போய் நீங்கள் வெட்டினீங்க அப்படின்னா பக்கத்தில் கருக்கு இருக்கிறதுனால நீங்கள் ஓங்கி ஃபோர்ஸ்ஃபுல்லாக வெட்டும்போது கையை அப்படி கத்தி வெட்டுற மாதிரி கிழிச்சிட வாய்ப்பு இருக்குது. அதனால் நான் பயன்படுத்துகிற மாதிரி ஒரு பிளேடை பயன்படுத்துங்க. புது பிளேடாக எடுத்துங்க. என்னடா பிளேடால வெட்ட முடியுமா அப்படின்னு யோசிக்காதீங்க, நிச்சயமா வெட்டிட முடியும். ஓலையை இப்படி பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா நடுவில் ஒரு ஸ்ட்ரெஸ் உண்டாகும். அந்த இடத்துல வந்து நீங்க இந்த பிளேடு வச்சு ஒரு கோடு போட்டீங்கன்னா போறோம், அப்படியே வெட்டிடும். அப்படி சிறுவ வெட்டி அதை வெளியே எடுத்துக்கலாம். நீங்க அதுக்கப்புறம் கத்தியால அது பக்கவாட்டில் இருக்கிற கருக்கெல்லாம் கழிச்சிட்டு அந்த ஓலைகளை வெட்டி எடுத்துட்டு இது போல நீங்க தயார் செஞ்சீங்க. இப்படி நம்ம தயார் செஞ்ச பனை மட்டைகளை 4 பிளந்து வச்சுக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா அது நடுவில் தான் அந்த மூட்டைகளை நம்ம வைக்க போறோம். அது மட்டும் இல்லாமல் 2 முனையிலையும் வந்துட்டு குரு எடுத்து வச்சுக்கணும். அந்த குருவில் தான் நம்ம கயிறு கட்ட போறோம். ஏன்னா கயிறு கட்டி தான் அதை பயன்படுத்தணும் சுத்தும் போது. அப்படி பயன்படுத்தும் போது அந்த கயிறு நழுவிச்சு அப்படின்னா பக்கத்தில் கிராமத்தில் நிறைய பேர் சுத்துவாங்க, பட்டு ரொம்ப அதிகமான காயத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு. அதனால அந்த கயிறு கட்டுற இடம் குரு வந்து அழகா எடுக்கணும், வழிவிடக்கூடாது எக்காரணம் கொண்டும். இப்போ நம்ம அந்த மூட்டைகளை இந்த மட்டையோட அகலமான பகுதிக்குள்ள வச்சு அந்த அகலமான பகுதிகளை முதல்ல நூலால இறுக்கி கட்டிடணும். அப்படி கட்டும் போது இந்த முடிச்சை பாருங்க, இந்த முடிச்சு வந்துட்டு அவ்வளவு எளிதில் வழிவிடாது. அப்படி ஒரு முடிச்சு இது மாதிரியே நீங்க ஒரு முடிச்சு போட்டுக்கலாம். முதல்ல கீழே கட்டிட்டு அதுக்கப்புறமா அதனுடைய குறுகிய பகுதி
அதிகப்படியான நுனியில் ஒரு நீளமான கயிறாக கட்டி அதை நம்ம பிடிச்சிக்கிறதுக்கு வசதியாக ஒரு எண்டில் ஒரு முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க. அவ்வளவுதாங்க. கார்த்திகை வந்து பக்காவாக தயாராகிடுச்சுங்க. இதனுடைய மேல் பகுதியில் தான் நம்ம நெருப்பு வச்சு சுத்த போகிறோம். திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றப்பட்ட கையோட வீடுகள்லையும் தீபம் ஏற்றுவாங்க. அப்படி வீடுகளில் தீபம் ஏற்றி முடிஞ்ச உடனே இதை எடுத்துக்கிட்டு நம்ம ஒரு ஓப்பன் வெளிக்கு போயிடணும். அதாவது கிரவுண்டுக்கோ இல்லை பீச்சுக்கோ போயிடணும். நாங்கள் பாண்டிச்சேரியில் இருக்கிறதுனால பாண்டி மெரினா பீச்சில் தான் இது செஞ்சோம். அங்கே நமக்கு நெருப்பு தேவையில்லையா இதில் வச்சு சுற்றுறதுக்கு, அதுக்காக வேண்டி சில கறிக்கட்டைகள் தேங்காய் பஞ்சு இப்படி எடுத்துக்கோங்க. அங்கே போய் நம்ம நெருப்பு மூட்டி அந்த நெருப்பை எடுத்து இது மேலே வச்சு தான் சுற்றணும். அப்படி சுற்றும் போது ரொம்ப பாதுகாப்பாக சுற்றணும். பக்கத்தில் இருக்க மேலே பட்டுடாமல் சுற்றணும். கொஞ்ச நேரத்திலேயே அதிக நெருப்பு பொறி வரும். உடம்புல பட்டா கூட ஒன்றும் தெரியாது. அது எந்த விதமான காயத்தையும் ஏற்படுத்தாது. புதிய துணிகள் போட்டு சுத்தாதீங்க. உடனே நமக்கு ஒரு கேள்வி வருங்க. என்னன்னா, இவ்வளோ சிரமப்பட்டு இந்த பனம் கதிர்களை கொண்டு தான் இதை செய்யணுமா? ஏன் சாதாரண கறிக்கட்டைகளை பயன்படுத்தி தூள் செய்து இது மூட்டைகள் செய்து இதை பயன்படுத்தக்கூடாதா அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வரும். நீங்கள் ஒன்றும் ட்ரை பண்ணி பாருங்க, வரவே வராது. ரெண்டே பொருளில் தான் வரும். ஒன்று இந்த பனம் கதிர்களில், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த சிரட்டை இருக்குல்ல, கொட்டாங்குச்சின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை சுட்டு பொடி பண்ணி கூட பயன்படுத்த முடியும். ஆனால் அதுலேயும் இந்த அளவுக்கு பொறி வராது, கம்மியாக தான் வரும். இது ஒன்று தான் பெஸ்ட் சாய்ஸ். நம்ம முன்னோர்கள் ஒன்று சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதில் அர்த்தமும் இருக்கும், அதுக்கு பின்னாடி அறிவியலும் இருக்கும். அர்த்தத்தை நான் சொல்லிட்டேன், அதுக்கு பின்னாடி ஒரு அறிவியலை நீங்கள் கண்டுபிடிங்க. அறிவியலையும் நானே சொல்லிட்டா பனைமரங்கள் முற்றிலும் அழிக்கப்படலாம். என்ன நண்பர்களே, காணொலி பார்த்துருப்பீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும். சின்ன வயசுலாம் உங்களுக்கு ஞாபகப்படுத்தின மாதிரி இருந்திருக்கும். நீங்கள் செஞ்சு பயன்படுத்துறதா இருந்தால் ரொம்ப பாதுகாப்பாக செஞ்சு பயன்படுத்தணும். குழந்தைங்கிட்ட கொடுக்க வேண்டாம். நெருப்பு பொறியெலாம் மேலே போடும் புது துணிகள் போட்டு பயன்படுத்தாதீங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஏன்னா சில நேரங்களில் ஓட்டைகள் விழுந்துட வாய்ப்பு இருக்குது. இதை கவனமாக பயன்படுத்துங்க. இவ்வளோ பெரிய சந்தோஷத்தை நமக்கு கொடுக்கக்கூடியது எது சொல்லுங்கள் பார்ப்போம்? இந்த பனைமரங்கள். இந்த பனைமரங்கள் பிறந்ததுலேருந்து சாகிற வரைக்கும் எவ்வளோ பணங்க மண் அரிப்பை தடுக்கிறதுக்கு பயன்படுது, நீரை பிடிச்சி வைக்கிறதுக்கு பயன்படுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்நாளில் கூரைகள் அமைக்க வாரைகள் தருது, ஓலைகள் தருது, நார்கள் தருது. பனம் சாறு கருப்பட்டி தயாரிக்க, பனம் கல் கருப்பட்டி தயாரிக்க ரொம்ப மருத்துவ குணம் வாய்ந்ததாக இருக்குது. பனம் கல்லில் தயாரிக்கிற கருப்பட்டி ரொம்ப மருத்துவ குணம் வாய்ந்ததாக இருக்குது. பனம் கற்கண்டு, இப்படி பல உணவுப் பொருட்கள். கிழங்கு, அந்த கிழங்கினுடைய அந்த விதையை வெட்டி சாப்பிட்டோம் அப்படின்னா அதில் இருக்கிற முட்டைகள், அதிக புரோட்டீன். பனம் பழம், இப்படி எண்ணற்ற பலன்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். மருத்துவ குறிப்புகள் என்ன, பனை மரத்தை போயிட்டு நீங்கள் சுத்தியால் அடிச்சிங்கன்னா ஒரு சாறு வரும். இல்லைனா இளம் பனை ஓலைகளை பிழிஞ்சிங்கன்னா ஒரு சாறு வரும். அந்த சாறு என்ன பண்ணுவாங்க, 2 சொட்டு 3 சொட்டு காதில் விடுவாங்க. எந்த டைம்லன்னு பார்த்தீங்கன்னா காதில் கட்டிகள் கிளம்புது இல்லை, ரொம்ப வலியாக இருக்கும். அந்த டைமில் விடுவாங்க கிராமத்தில். அந்த கட்டி உடஞ்சி அது உள்ள பஸ்ஸெலாம் வந்துட்டு வெளியில் வந்து 2-3 நாளே குணமாயிடும். இப்படி ஒரு மருத்துவம் வந்துட்டு ஆதி காலத்திலேருந்தே கிராமத்தில் பயன்படுத்திட்டு வராங்க. அந்த பனைமரங்கள் மருத்துவத்துக்காகவும் பயன்படுத்தப்படுது. இப்படி பார்த்தீங்கன்னா இதனுடைய பலனை சொல்லிக்கிட்டே போகலாம். பிறந்ததுலேருந்து இறக்குற வரைக்கும் மனிதனுக்கு தேவையான அத்தனையும் கொடுத்து உதவி பண்ணுற இந்த மரத்துக்கு நம்ம செஞ்ச கைமாறு என்ன தெரியுமா? இதை வெட்டி வீழ்த்துனது. இனிமேலாவது பனைமரங்களை வெட்டி வீழ்த்தாதீங்க. குறைஞ்சபட்சம் அதை வச்சு வளர்க்கலனா கூட பரவாயில்ல, இருக்கிறத காப்பாற்றணும். வச்சு வளர்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பு. பனை வளர்ப்போம் திணை காப்போம் அப்படிங்கிறது தான் மொழி. பனை மரங்கள் செத்துது அப்படின்னா நம்ம இனம் அழிஞ்சு போயிடும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. அவ்வளோதான். ஒவ்வொரு பனை மரத்துக்கு பின்னாடியும் ஒரு 1,00,000 மனிதன் இறந்து போகிறான் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சு, இது மாதிரி பல மரங்கள் மனித இனம் அழிந்து போகுது அப்படின்றத சிம்பாலிக்காக சொல்லிக்கிட்டே வருது. அதை நம்ம கவனிக்க தவறிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய அழிவை தடுக்க யாராலையும் முடியாது. சரி நண்பர்களே, ரொம்ப பயனுள்ளதாக இருந்ததுன்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அப்படியே ஒரு லைக் பண்ணி அந்த சப்ஸ்கிரைப் பட்டனு சும்மா தானே கிடக்கு, அதை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணிங்களா. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸை அடிக்கடிக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டிக்கிட்டே இருக்கும். அடுத்த காணொலிகள் வரும் வரை இணைந்திருப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.